நாமத்துக்கு மகிமையாக வளர்ப்போம் என்ற தேவ சமூகத்திலே எடுக்கும் ஒரு பிரதிஷ்டை தான். நீங்கள் வீட்டில் சென்று உபாகமம் 6:4-9 பார்க்கும் பொழுது அங்கு தேவன் ஒரு பிரமாணமாக கொடுக்கும் காரியத்தை நாம் அங்கு காண முடியும். லேவியாகமம் 12:6-7 அதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 வேத பகுதியிலும் தேவன் கொடுக்கும் காரியத்தை, கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் லூக்கா 2 நிறைவேற்றுவதை நாம் அங்கு காண்கிறோம். ஆகவே இது ஒரு பிரதிஷ்டை. இந்த குழந்தையை கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வளர்ப்போம் என்று பெற்றோரிடம் வழக்கமாக ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இது அல்ல, இதில் ஒரு பெரிய மகிமை அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் மனவாட்டியாக சபைக்கு முன்பாக பெற்றோர்கள் எழுந்து நின்று பிள்ளை முன் கொண்டு வந்து இந்த குழந்தை கிருபையாக கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக வளர்ப்போம், தேவனுடைய சித்தம் இந்த குழந்தையுடைய ஜீவத்தில் நிறைவேற ஒத்துழைப்போம் என்று கர்த்தருடைய மனவாட்டியாக சபைகளே அவர்கள் எழுந்து நின்று தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒரு பிரதிஷ்டை செய்கிறார்கள். இது ஒரு மகத்துவமான ஒரு நாள். அந்த பெற்றோரிடம் சில கேள்விகளை கேட்டு நாம் அவர்களை உறுதிப்படுத்த வருகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ நல்லறிகளை இக்குழந்தைகளுக்கு முன்பாக உங்களுடைய ஜீவத்தில் கடைபிடிக்கலாக நீங்கள் ஜீவிப்பீர்களா? இக்குழந்தையின் ஜீவியத்தில் கிறிஸ்தவ நற்குணங்களையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் உருவாக்கிட உங்களையே தெய்வ சமூகத்திலே தத்தம் செய்கிறோம் என்று தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய மனவாட்டியாக சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? தேவனின் பரிபூர்ண சித்தம், தேவனின் பரிபூர்ண வழி நடத்துதல் இக்குழந்தையின் ஜீவத்தில் நிறைவேற்றிட ஒத்துழைப்போம் என்று வாக்களிக்கிறீர்களா? தேவன் தாமே நீங்கள் கொடுத்த வாக்கில் நினைத்திருந்து அவள் நிறைவேற்ற உங்களுக்கு தேவ ஒத்தாசை செய்வாராக. தேவன் கிருபையாக அருமையான தம்பி ஆல்டன் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கின்ற குழந்தைக்கு அபிஷாய் ஜோசப் ராஜ் என்ற பெயர் சுட்டிருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த குழந்தையை நம் சபையாக நம் வாழ்த்தி நம் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். எல்லாம் குழந்தைக்கு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு பண்டல் ஆஃப் ஜாய் என்று கர்த்தருக்கு நமக்கு மகிமையாக ஒரு அருமையான ஆண் குழந்தையை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் சபையாக பிள்ளைகளின் குடும்பத்தை வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். அப்பா, எப்பொழுது இந்த குழந்தையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஐயா, இந்த குழந்தை வளர்ந்த கொந்த ஒரு பாத்திரமாக ஒரு ஊழியக்காரனாக திகழ போற கிருபை நன்றி சேத்திரப்பா. நல்ல ஆரோக்கியத்தை, பலனை, வளர்ச்சி, கிருபை, ஞானத்தை கொடுப்பீராக. கொந்த பாத்திரமாக பிள்ளை ஜீவிக்க போற கிருபைக்காக நன்றி. அவனுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் பிள்ளை சூழ்ந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. தெய்வ கரம் பிள்ளையோடு இந்த ஆசுவத்தை உயர்த்தட்டு கிருபைக்கு மூடிக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் சபையாக வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனே, கிருபைக்கு மூடிக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.